அதாவது உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய குரு பெயர்ச்சி பரிகாரத்த பத்தி தான் இந்த வீடியோல சொல்லப் போறோம். அதாவது என்னன்னா, குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே ஆகுது. ஆனா, எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைக்குதா? அப்படின்னா கிடையாது. ஒரு சிலருக்கு நல்ல புரமோஷன், நல்ல சேலரி ஹைக்கு, வீட்ல சுப நிகழ்ச்சி, கல்யாணம் ஆகுது, குழந்தை பொறக்குது. இதெல்லாம் ஒரு சிலருக்கு நல்லபடியா நடக்கும். ஆனா, ஒரு சிலருக்கு இந்த மாரி சுப காரியங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, அதுல தான் இந்த மாரி குரு பெயர்ச்சி பரிகாரம் ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, இந்த ஒரு பரிகாரம் பண்ணாலே போதும். குரு பெயர்ச்சி உங்களுக்கு முழுக்க நல்ல பலன்கள் மட்டுமே குரு பகவான் செய்வார். இது சிம்பிளான விஷயம் தான். இது என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா, வரக்கூடிய மே மாசம் 14ஆம் தேதி பண்ணணும். எத்தன மணிக்கு அப்படின்னா, காலையில 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள. அந்த 1 மணி நேரத்தில பண்ணணும். இப்போ இந்தியால இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம். இப்போ ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மாரி நேரம்? யுஎஸ், கனடா, மலேசியா இந்த மாரி எந்த நாடா இருந்தாலும் சரி, இதே இந்திய நேரப்படி 11லேருந்து 12 மணிக்குள்ள பண்ண முடிஞ்சதுன்னா நல்லது. அப்படி இல்லன்னா, உங்களுக்கு ரொம்ப அது அன்டைமா இருக்கு, நைட் டைமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில அடுத்த நாள் காலையில பண்ணலாம். என்ன பண்ணணும்? அப்படின்னா சிம்பிளான விஷயங்க. சுத்தமான நெய் வாங்கி வச்சுக்கோங்க. சுத்தமான நெய். ஒரு பெரிய அகல் விளக்கு. அந்த அகல் விளக்குல ஃபுல்லா நெய்ய ஊத்திருங்க. நெய்ய ஊத்திட்டு முதல்ல உங்க முகத்த அந்த நெய்யில பார்க்கணும். அதாவது இது நெய் கொஞ்சம் செமி சாலிடா இருக்கு அப்படின்னா, அந்த லெவலுக்கு பின்பம் தெரியாது. கொஞ்சம் லிக்விட் ஃபார்ம்ல இருந்ததுன்னா ஈஸியா தெரியும் உங்க ஃபேஸ். அது எப்படி இருந்தாலும் பரவால்ல. செமி சாலிடா இருந்தா கூட ஓகே தான். கொஞ்சம் உங்க முகத்த அங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டு அந்த விளக்குல 4 சைடு திரி போடும். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு சொல்ற மாரி 4 திசைக்கு ஒண்ணு விளக்கு திரி போடும். போட்டுட்டு அந்த 4 திரியையும் ஏத்திருங்க. இதுதான் விஷயம். வழக்கமா நம்ம அது எரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஏதாவது பூவ வச்சு அணைப்போம் விளக்குல. ஆனா இப்போ அத மட்டும் பண்ணாதீங்க. அந்த கடைசி சொட்டு நெய் காலியாகுற வரைக்கும், அதுவே அந்த திரி எரியிற வரைக்கும் எரியட்டும். அதுவே எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அத அணைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பரிகாரம்.